ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ் டெக் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அமேசிங் வீடியோஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரூட் பண்ணுறது எப்படி. அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை ரூட் பண்ணுறது எப்படி. ரூட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் ரூட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ரூட் பண்ணுறதுனா என்னென்னா, இப்போ ஒரு கேம்ஸ்லாம் ஹை வெர்ஷன் கேம்ஸ் இருக்குது. அப்படி வர்ற கேம்ஸ் எல்லாம் எல்லா மொபைல்லையும் சப்போர்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ரூட் பண்ணால் செல்லோட எல்லா ஃபீச்சர்ஸுமே, நம்ம செல் வாங்கும்போது லாக்கில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே அன்லாக் ஆகிடும். அப்படின்ற போது இப்போ ஹை வெர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மொபைலில் மட்டும்தான் அந்த கேம் ப்ளே ஆகும். அப்படின்னா ஏன்னா அதில் எல்லா ஆப்ஷனுமே ஆன்லேயே இருக்கும். சம் மொபைலில் அது மொபைல் மேனுஃபேக்சரிங் போதே அது என்ன சொல்கிறதுனா லாக்கில் இருக்கும். அதை நம்ம அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணால் மட்டுமே ஒரு சில கேம்ஸு, மற்றபடி இந்த நம்ம இப்போ ஒரு செல்லுக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தாலும் அது ரூட் அக்சஸ் வேணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு மொபைல் ஆப்ஸு, இந்த ப்ரௌஸு ஏதாவது கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ரூட் எனபிள் இருக்கணும். அது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதை ரூட் ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. ஆனால் அது சம் ஈஸி மெத்தட் இருக்குது. ஏன்னா அது சில ஆப்ஸ் நமக்கு மணி வாங்கிட்டு ப்ளே ஸ்டோரில் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆப்ஸு இருக்குது. நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நமக்கு இதுக்கு 2 வகையான ஆப்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட் செக்கர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. ரூட் செக்கர் டைப் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி சிம்பிள் கூட கிளிக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது. இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓப்பன் கொடுத்தாச்சு. ஓப்பன் கொடுத்தது இதே தான் உங்களுக்கு வரும். இப்போ வெரிஃபை ரூட் அப்கிரேடு ப்ளஸ் ரூட் பேசிக் ரிசல்ட். இப்போ வெரிஃபை ரூட் கொடுத்தேன்னா எனக்கு ஓகேன்னு காட்டும். ஏன்னா நான் ஆல்ரெடி ரூட் பண்ணிடுவேன். ஆனால் இதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செல் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் ரூட் அக்சஸ் ப்ராப்பர் இவை அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைன்னா இல்லை நாட் ப்ராப்பர் இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம ரூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு ஆப்ஸ் இருக்குது. அதாவது சூப்பர் 2 அப்படின்ற ஒரு ஆப்ஸ் இருக்குது. அதான் ரூட் பண்ணுறதுக்கான ஆப்ஸு. மற்ற எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அது ப்ராப்பராக பண்ணுறதில்ல. நல்லா யூஸ் பண்ணேன். இந்த ஆப் கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு ரூட் பண்ணி கொடுக்குது. சூப்பர் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும். இந்த சூப்பர் 2 அப்படின்ற ஆப்ஸை நம்ம ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ரூட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆனால் என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மொபைலில் யூடியூப் ப்ரௌசர் இல்லை கூகுள் குரூம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு உங்களை நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். கூகுள் போயிட்டீங்கன்னா அங்கே டைப் பண்ண அதே வார்த்தை சூப்பர் 2 அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டவுன்லோட் உள்ள இதான் அதோட அபிஷியல் வெப்சைட். இங்கே போயிட்டு இங்கே 2 விதமான ஃபைல் இருக்கும். அதாவது என்னென்னா சூப்பர் 2 ஏபிகே அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஏபிகே சூப்பர் 2 ஆன் கூகுள் ப்ளே ஏபிகேயில் ஏபிகே வெர்ஷன் 2.8 லேட்டஸ்ட். அதை நீங்கள் கூகுள் ப்ளேயில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, ரூட் ஆகலை
ரெக்கவரி ப்ராப்பர்லி ஃபைல், அதாவது ஜிப் ஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா 2.8.2, அதாவது நேர்த்தியாக இருக்குது ஜிப் ஃபைல் டவுன்லோட் போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி பண்ணிடுங்க. அதனால் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் பண்ணிக்கணும். இதே மாதிரி சூப்பர் டூ ஆன் கூகுள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஜிப் ஃபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்கள் மொபைலில் வந்து ஜிப் ஃபைலை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம், ஏபிகேவாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜிப் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ரெக்கவரி மோட் மொபைலில் ரெக்கவரி மோட் ஆன் பண்ணணும். ரெக்கவரி மோட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெக்கவரி மோட் ஆன் பண்ணுறது ஃபஸ்ட்டு மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு மொபைலில் இல்லை, இதுக்கு எப்படி பண்ணுறேன் சொல்கிறேன். இதை வந்து பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், ப்ளஸ் பவர் பட்டன் ஒரே நேரத்தில் பண்ணணும். ஒரே நேரத்தில் அப்படி பண்ணிங்கன்னா செல்லு வந்து ஆன் ஆகி டேரெக்டாக எப்பயும் போல் நார்மல் ஆன் ஆகாது, ரெக்கவரி மோட் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடும். உள்ளே போனதுமே மேலே அப்படியே இன்ஸ்டால் ஜிப் ஃபைல் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்கள் மெமரி கேட்கும். மெமரிலேருந்து அதில் இப்போ யூசி டவுன்லோடில் இருக்குது, யூசி டவுன்லோடில் ஃபோல்டரில் அந்த ஃபைல் எடுத்து வச்சுட்டு கீழே ஓகே போட்டிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிடும். ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரீசெட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நார்மல் ஓப்பன் ஆகிடும். நார்மல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது வந்து இங்கே முன்னாடி காட்டாது, அதாவது அப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி சொல்லி லோகோ எதுவுமே வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கூகுள் பிளேயில் டவுன்லோட் பண்ணாத ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் இந்த ஆப்போட லோகோ முன்னாடி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவ் செட்டர் அதில் போய் செட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாமே கொஞ்சம் நம்ம மொபைலில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நமக்கு அன்லாக் ஆகிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். தெரியாமல் தேவையில்லாமல் வேறு சாஃப்ட்வேரை தப்பான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க மொபைலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.